Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at VCare. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. 2D Entertainment மற்றும் Stone Bench தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். முன்பெல்லாம் கலைஞர் கையில் திமுக இருக்கும், இன்னைக்கு அதிகாரிகள் கையில் திமுக இருக்குது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் என்ன வேலை செய்யுதுன்னா இவர்களை திருப்திப்படுத்துறாங்க. ஆட்சியாளர்களை சார் இப்போ பாருங்க சார், கச்சத்தீவுன்னு எடுத்து போடுறோம், அங்கே பாருங்க என்ன ஆகுது பாருங்க அப்படின்னு எடுத்து போட்டு ஒரு வாரம் பார்த்து என்ன ஆச்சு சார், ஒரு வாரம் பயங்கரமாக இருந்துச்சுல சார், அப்புறம் அவ்வளோதான். துரைமுருகனுக்கு 6 மாதம் கழிச்சு பெரிய சிக்கல் வரப்போகுது. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு பெரிய சிக்கல் வரப்போகுது. ஏன் வரப்போகுதுன்னா, நீதிமன்றங்கள் நீங்கள் மாற்றி ஆட்சி மாறும்போது பண்ணுறீங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த அரசு போனால் அந்த அரசு, அந்த அரசு போனால் அந்த அரசு தான் அந்த மாற்றங்கள் நடந்துருந்தது. ஆனால் இந்த தடவை நீதிமன்றம் தலையிடுது. செந்தில் பாலாஜி வந்து ராஜினாமா பண்ணுவாரா இல்லை வந்து அமைச்சரவை மாற்றம்னு சொல்லிட்டு அப்படி போர்ட்போலியோ மாற்றுவாங்களா? செந்தில் பாலாஜி ரெண்டே கேள்விதான், அமைச்சர் பதவியா ஜாமீனா? விரைவில் துணை பொதுச் செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்படலான்ட்டு ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? வணக்கம் சார். வணக்கம். 2026 திமுக கூட்டணி வலுவான கூட்டணினா இங்கே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணின்னு தான் ஒரு பிம்பம் இருக்குது. இப்போது அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அந்த வழக்கு நீண்ட காலமாகவே போயிட்டுருக்கு. இப்போது உச்சநீதிமன்றமே டேரெக்டாக கேட்டாங்க, ஜாமீனா அமைச்சர் பதவியான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து முக்கியமான திமுகவின் பெரும் தலைகள் என கருதக்கூடிய 5 அமைச்சர்கள் மேலே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து மீண்டும் அந்த வழக்கை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ திமுகவுக்கு வந்து வரும் காலம் தேர்தலுக்கு சந்திக்கிற வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான டைமாக இருக்க போகுதுன்னு இங்கே பல பேர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், போர்ட்ஃபோலியோ மாற்றம் இருக்குன்றாங்க, புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்குன்றாங்க. பிடிஆருக்கு வந்து ஆல்ரெடி அவர் ஓப்பனாகவே சட்டசபையிலே பேசிட்டார், என்கிட்ட நிதி ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை செல்வாக்கு முக்கிய அமைச்சர்கிட்ட கேளுன்ட்டு. ஸோ அவருக்கு முக்கியமான போர்ட்ஃபோலியோ கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது சார்? திமுகவில் அடுத்து பல்வேறு மாற்றங்கள் இருக்குன்றாங்க, என்ன மாற்றங்கள் இருக்க போகுது? திமுக வந்து முன்பெல்லாம் கலைஞர் கையில் திமுக இருக்கும், இன்றைக்கி அதிகாரிகள் கையில் திமுக இருக்குது. அப்புறம் ஒரு 25 வயசு 30 வயசு இந்த மாதிரி 35 வயசு அரசியல் அனுபவம் இல்லாத ஆட்கள் நிர்வாகிக்கூடிய கட்சியாக திமுக இன்றைக்கி இருக்குது அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போ அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகனு, குறிப்பிட்ட டெம்ப்ளேட் வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம மக்கள்கிட்ட போய் ஜெயிக்கலான்னு பார்க்குறாங்க. திமுகவுக்குன்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றதை யாருமே கிடையாது. கலைஞர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், மற்ற தலைவர்கள் அங்கங்கே இருக்க தலைவர்கள் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கலைஞருடைய ஓய்வு காலம் நெருங்குற டைமில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வந்தாங்க. சுனில்னு ஒருத்தர் வந்தார், படம் காமிக்க வச்சார், கலர் ட்ரெஸ்ஸாக போட்டு சைக்கிளில் டீ குடி அது இதுன்னு பண்ணி ஒன்றும் போனே ஆகலை. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும்னா அணிகள் சேருவது, ஒரு தேவையை ஒட்டி அந்த அணிகள் வலுவாவது, இப்படி தான். 2019 21 பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணல, ஜெயிக்கிற இதில் கோஷம் போட்டு போனாங்க. இப்போ ரஜினி வந்து 96 வாய்ஸ் கொடுத்தாரு, அதனால தான் ஜெயிச்சாரா திமுக? ரஜினியுடைய வாய்ஸும் ஒரு காரணமாக அமைஞ்சு, ரஜினி வாய்ஸ் கொடுக்கனாலும் டிஎம்கே ஜெயிச்சிருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் எல்லா கட்சிகளும் வச்சிருக்காங்களே சார். யார்? அதிமுகவும் அது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு. அதிமுக வைக்கல, அதிமுக யார் இருக்கா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? இப்போ எலெக்ஷன் வரும்போது அடுத்து சைன் பண்ணுவாங்க புதுசாக ஏதாச்சும்? யாரும் இல்லையா, யாருமே கிடையாது. அதனால் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி, ஊரில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் யாராவது ஒருத்தன் எங்கே பார்க்குறா சார், ஏடிஎம்கிட்ட பேசினுக்கிறேன், எவ்வளோ தரேன்னாங்க சார், இவ்வளோ தரேன்னாங்க, ₹1 கூட போட்டு தரேங்க, வா சார் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், வா வச்சுக்கோ. இப்படி தனித்தனி நபர்களுக்கு தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. தங்கம் தென்னரசு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுருக்காரு, அவர் தான் அந்த உலகமாக கண்டுபிடிப்பு, இந்த ரூவை கண்டுபிடிச்சது. அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு ரூன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. நமக்கு வந்து தெரியாத விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை ஒரு 10 நாள் ஓட்டினாங்க, சார்ஜ் இறங்கணுன்னா அதை விட்டாங்க, இப்போ மறுபடியும் என்ன போடுறாங்கன்னு தெரியல. அப்போது இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுருக்காங்க. இவர் சுனில் உதயநிதிக்கு இருக்காருன்னா பெண்ணு கட்சிக்கு இருக்குது, அது ஒரு தனியாக இயங்குது, பத்திரிகைகளும் அதே தீர்மானிக்குது. அதுக்கப்புறம் இவர் ராபின் சர்மா அவர் கட்சிக்கு செயல்படுறாரு. அதுக்கப்புறம் ஐபேக்கில் வருது. அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு அமைப்பு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூலாம் தயாரித்தாங்களே இந்த குரூப்பு, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு இவர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா இன்றைய அரசியலை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. இவர்களுக்கு மாற்று என்னன்றது தெரியல. இல்லை சார், ஓகே, கட்சி டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க இருக்காங்க, அடுத்து என்ன பண்ணான்னு சொல்கிற கட்சி எதுக்கு டெவலப் பண்ணணும், அது டெவலப் பண்ண கட்சி இல்லை சார். எல்லாம் அடுத்து என்ன மாதிரியான கொண்டு போகலான்னு முடிவுகள் எடுக்கிறாங்க. இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மூத்த அமைச்சர்கள் மீதே அதான் நான் சொல்ல வரேன். அப்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற கட்சியில்
அடிப்படையில் உண்மையில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். மக்கள் அதான் பார்ப்பாங்க. அடிப்படையில் அவன் எதை பார்ப்பான்? கரண்ட் பில் கட்டுறதை பார்ப்பானா, ரூபாவை மாற்றிட்டோன்றதை பார்ப்பானா, விலைவாசி உயர்வை பார்ப்பானா, டீலிமிட்டேஷனை பற்றி யோசிப்பானா? டீலிமிட்டேஷன் இருந்தால் என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன ஏன்னு கேட்பான். கச்சத்தீவு பிரச்சனையை பார்ப்பானா, இல்லை கெரசின் கிடைக்காத பிரச்சனையை பார்ப்பானா? அவனுக்கு அவன் பிரச்சனை தான் முக்கியமாக இருக்கும். நீ ஹெல்மெட்டு போடலன்னு பிடிச்சா அதை பார்ப்பானா? ஏன்டா ஏங்க நான் அவன் போட்டு வந்துக்கிறேன் பின்னாடி உட்காந்துட்டு போடல, என்னங்க ஐயா இதுக்கு போய் அப்படின்னா, ஏய் என்ன நினச்சா காவிரி ஒப்பந்தம் என்ன தெரியுமா, அதுக்காகையாவது நீ கட்டு, எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பேசியிருந்தா காண்டாகுமா காண்டாவாதா? மக்கள் அவங்க பிரச்சனையில் இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு டீலிமிட்டேஷனு, நீட்டு, கச்சத்தீவு இதெல்லாம் காமிச்சு இந்த படம் காமிக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் என்ன வேலை செய்யுதுன்னா, இவர்களை திருப்திப்படுத்துகிறாங்க. யாரை? ஆட்சியாளர்களை. சார் இப்போ பாருங்கள் சார், கச்சத்தீவுன்னு எடுத்து போடுறோம், அங்கே பாருங்கள் என்ன ஆகுது பாருங்கள் அப்படின்னு எடுத்து போட்டு ஒரு வாரம் பார்த்து என்ன ஆச்சு சார்? ஒரு வாரம் பயங்கரமாக இருந்துச்சுல்ல சார், அப்புறம் அவ்வளோதான் சார். நீட்டை மறுபடியும் வச்சு அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க சார், வேறு லெவலு சவால் விட்றீங்க சார். நீட்டை ஏற்றுக்கலைன்னா பிஜேபி கூட கூட்டணி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேளுங்க சார் அப்படின்னா என்ன கேட்டுன்னாச்சு? நீட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க ஜனங்க. இது மாற்ற முடியாது, சுப்ரீம் கோர்ட்டு இது காங்கிரஸ் ஆட்சிக்கே வரப்போகிறதில்ல. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக நீட்டுக்கு விலக்குன்னு கொடுத்தா மற்ற மாநிலம் விடமாட்டான். அப்போ இது இல்லாத உருட்டுறாங்கன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் 4 லட்சம் 5 லட்சம் கட்டி கோச்சிங் சென்டர் அதுக்கு போகிறான். நீ உன் கையில் ஆட்சி இருக்குது, நீ செய்ய வேண்டியதுன்னா மாவட்டத்துக்கு 2 நீட் பயிற்சி மையம் செஞ்சு சிலபஸில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அதுக்கு வேலையை செய்யினா நீ ஐயோ என்ன பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இது எல்லாமே ஜனங்க புரிஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. இதை பண்ணுறதெல்லாம் யார்? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க. அப்போ இது இப்படியே போச்சுன்னா என்ன ஜனங்கள்கிட்ட வரும்னா ஒன்றும் கிடையாது. இப்போ செந்தில் பாலாஜி என்ன பிரச்சனை? அதிகபட்சமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் அந்த சார்பு ஊடகங்கள் லகுடபாண்டிகள் இதை பற்றி பேசாமல் இருந்தாங்க, அவ்வளோதானே மாற்றம். ஆனால் இந்த விஷயம் வெளியே வராமல் இருந்ததா? இப்போ அவரை நோக்கி நெருக்கி இருக்கா? இதே விஷயம் ஏடிஎம்கே நடந்திருந்தால் என்ன பேசியிருப்பாங்க? ஒரு செங்கோட்டையன் ஏதோ இவர் இப்படி போனார்னா செங்கோட்டையன் இப்படி போயிட்டார், உடனே செங்கோட்டையன் முறுக்கி நிற்கிறார், செங்கோட்டையன் வச்சு என்னென்ன உருட்டினாங்க. இன்றைக்கி செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு? கம்முன்னு கூட இருக்கிறாரா? ஜெயக்குமார் 2 நாள் ஏதோ பிரச்சனைன்னா ஜெயக்குமார் அதிருப்தி, அதிமுக விட்டு வெளியேறுகிறாரா அப்படின்னு அவருக்கே பார்த்துன்னா அது நம்ம எப்போ சொன்னோம் அப்படின்னு. ஆனால் இந்த சைடு 1000 பிரச்சனை இருக்குது. செந்தில் பாலாஜி பிரச்சனையே அவ்வளோ பேசுவாங்க, வச்சு டிபேட்லாம் போட்டு பெருசாகிற அளவுக்கு பிரச்சனை. ஆனால் ஐயோ அந்த பக்கமே வேணான்ட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ திங்கக்கிழமை என்ன மாற்றம் வரும்? அரசியல் மாற்றம் ஒன்றும் கிடையாது. துரைமுருகனுக்கு 6 மாதம் கழிச்சு பெரிய சிக்கல் வரப்போகுது. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு பெரிய சிக்கல் வரப்போகுது. ஏன் வரப்போகுதுன்னா, நீதிமன்றங்கள் நீங்கள் மாற்றி ஆட்சி மாறும்போது பண்ணுறீங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த அரசு போனால் அந்த அரசு போனால் இந்த அரசு தான் அந்த மாற்றங்கள் நடந்துருந்தது. ஆனால் இந்த தடவை நீதிமன்றம் தலையிடுது, சோமோட்டை எடுக்கிறாங்க. கீழமை நீதிமன்றங்கள் அவங்க சொல்கிறாங்க, நீ உன் இஷ்டத்துக்கு நீ என்ன விசாரிச்ச, நீ வாட்டில் அதை ரத்து பண்ணுற, நான் இப்போ சொல்கிறேன் நான் ரத்து பண்ணுறேன், மறுபடியும் சரி. அப்போ விசாரிச்சா என்ன ஆகும்? அப்போ நீதிமன்றம் நம்மளை மேலே இருக்க நீதிமன்றம் நம்மளை இப்படி பார்க்குது. அப்போ நம்ம எப்படி விசாரிக்கணும்னு தெரியுமா தெரியாதா? அப்போது பொன்முடிக்கு நடந்ததா இல்லையா? இதே உயர்நீதிமன்றம் என்ன வழக்கு விசாரிச்சிங்க, டக்குன்னு எப்படி உங்கள் இஷ்டத்துக்கு இன்னொரு நீதிமன்றத்தை மாற்றுவீங்க? எப்படி 2 நாளில் கொடுப்பீங்க அப்படின்னோன்னா அது சேம் இதே துரைமுருகனுக்கும் இவருக்கும் நடக்கும். பொன்முடிக்கு நீதிமன்றம் கண்டிக்குது, இவங்க பிடிவாதம் செந்தில் பாலாஜிக்கு பிடிவாதம் முடிச்ச மாதிரி பிடிவாதம் முடிக்கிறாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே என்ன வருது? இவர் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வாய் தொடுக்கா பேசுகிறார், கட்சி கெட்ட பேர் அப்படின்னு. அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் அந்த இடத்துக்கே வந்துட்டார். சிவி சண்முகத்தையே தோக்கடித்தவர், பாரம்பரியமாக அங்கே இருக்கிறவர், அங்கே இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர். ஏன் இவர் கொடுக்கூடாது? இந்த சிந்தனை வருதா இல்லையா? இப்போ இந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர் கிட்டத்தட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மேலேயும் வரும் ஒவ்வொருத்தர் மேலேயுமே வரும். அனிதா KKSR ஐ பெரியசாமி இது அப்படியே வரும். இது அப்படியே நிற்காது. கோர்ட்டு ஒரு சைடு ப்ரொசீஜரு, அமலாக்கத்துறை மற்ற பல வழக்குகள்னு வரும். இன்னொன்று இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் என்ன கேட்குறேன், மத்திய அரசோட நீங்கள் கூட்டணி முறிவு மற்ற கூட்டணி விஷயம் வேறு, மத்திய அரசை சீண்டுகிற வேலைகள் இருக்குல்ல, அடிப்படையில் சீண்டுகிற வேலை. எத்தனை ஷாக்கள் வந்தாலும், இது யார் இங்கே ஒரு 30 வயசில் ஒருத்தர் இருப்பான், எழுதி கொடுத்துருப்பான், எத்தனை ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, கீழே தமிழிசை உங்கள் ஆட்சியை கலைச்சதே KK ஷான்னு ஒருத்தர் தான் அப்படின்னு அவங்களும் தேறிட்டாங்க. இப்போ வார்த்தையில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எத்தனை ஷாக்கள் வந்தாலும் ஷாக் என்ன ஆகும், அப்படியா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் சில விஷயங்கள் அமுக்கபிளாக மேலே பேசுவாங்க, அது பண்ணுவாங்க, அது ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாங்க. ஆனால் கீழே கொஞ்சம் எடுத்துக்கிறோம், அதான் எடுத்துக்கங்க. எதிர்கட்சியாக இருந்தால் பண்ணாமல் ரைட், இங்கே தொட்டுப்பார் ஊயின்னா அது அப்படி ஒரு அரசியலாக இருக்கும். ஆனால் ஒரேடியாக அவர்களை கொண்டு போய் ஒரு எண்டுக்கு வச்சா அப்போ அவர்களுக்கு கூட்டணி அமைக்கிறாங்க, கூட்டணி ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தலையை கொடுக்குற மாதிரி நீங்கள் 1000 பிரச்சனை வச்சுருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை தொடுவாங்களா மாட்டாங்களா? இப்போ அதுதான் நடக்குது. இதில் பல விஷயங்கள்
ஏற்கனவே இருந்த சட்ட பிரச்சனைகள் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அது செல்வாக்கோ இல்லை ஏதோ ஒரு வகையில் தப்பிச்ச விஷயங்களை மறுபடியும் தூசி தட்டும் பொழுது அதில் உங்களுக்கு நெருக்கடி சிக்கல்கள் வர வாய்ப்பு இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. எப்படி சார் இப்போ செந்தில் பாலாஜி வந்து ராஜினாமா பண்ணுவாரா இல்லை வந்து அமைச்சரவை மாற்றம்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி போர்ட்ஃபோலியோ மாற்றுவாங்களா? செந்தில் பாலாஜி 2 கேள்வி தான், அமைச்சர் பதவியா ஜாமீனா? ஜாமீன்லாம் வேணாங்க, அமைச்சர் பதவி தான் முக்கியம்னா உள்ளே போய் உட்காந்தா இலாகா இல்லாத அமைச்சராக தான் இருக்கணும், எலெக்ஷனுக்கு வேலை செய்யணும், எலெக்ஷன் வேலை செய்யணும். அப்போது இது வந்து உச்சத்தை தொட்டுச்சிங்க. இதை பற்றி நான் கொஞ்சம் பெருசாலாம் பேசிட்டேன். பிஎம்எல் ஆக்டில் ஜாமீன்றது ரொம்ப சாதாரணம் இல்லை. முழுக்க அந்த இப்போ கேட்டார் ஜட்ஜி, அவர் தான் காரணம், அவர் தான் சகாயம் செஞ்சுருக்காரு. வேறு எந்த ஜட்ஜிட்ட போயிருந்தாலும் கிடச்சிருக்காரு ஜாமீன். அவர் தான் இந்த பிஎம்எல் ஆக்டில் எப்படி ஜாமீன் கொடுக்கணும்னு உடச்சி விட்டார். ஏன்னா அவருக்கு அடிப்படையிலேயே இதில் சில அநியாயங்கள் நடக்குதுன்னு அவருக்கு ஒரு கோபம். மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்குறவனுச்சு மெரிட்லலாம் கொடுக்கல, மெரிட்லலாம் கொடுக்கல. அவர் வந்து மணி சிசோடியாக்கு தான் முதல்ல கொடுக்குறாரு, அந்த டீமுக்கு தான் கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்கிறார், இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்துட்டா மறுபடியும் ஜெயிலில் இருக்கணுமா? இது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது, ஆர்டிகல் 21 பிரகாரம் எதிரானது. அதனால் நீ வந்து வழக்கு நடத்து, அவர் இது பண்ணுறேன், அவர் குற்றவாளி தான், அது வழக்கு விசாரணையில் முடிவாகட்டான்னு கொடுத்துட்டாப்புல. சத்யேந்திர ஜெயின், கெஜ்ரிவாலுக்கு மட்டும் இவர் கொஞ்சம் கடுப்பே ஆயிருக்குது. நீ முதலமைச்சராக இந்த வேலையை பண்ணிக்கிறியா, அப்போ நீ வந்து போகக்கூடாது, ஃபைல் பார்க்கக்கூடாது. முதலமைச்சராக இருந்துக்கோண்ணா, அங்கே செக்ரட்டரியேட்டும் போகாமல் ஃபைலையும் பார்க்காம நீ என்ன முதலமைச்சர்? அப்போ அவர் என்ன, அதோடைய அர்த்தம் என்ன? வீட்டில் உட்காருன்னு அர்த்தம். வீட்டில் உட்காந்துட்டு அதிஷாவை ஆக்கி விட்டார். இப்போ அதுவும் இல்லை, மொத்தமாக வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போது இங்கே வந்து அவருக்கு அது சொல்ல செந்தில் பாலாஜிக்கு திமுக பண்ண தவறு தானே சார்? மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்துக்காம இருந்தா இப்போ இந்த அளவுக்கு. ஆமாங்க, நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு 25 வயசு 30 வயசு 35 வயசுன்னு திமுகவுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள், திமுகவுக்கு அறிவுரை கூறுபவர்கள், அதிகாரிகள், இவர்கள் முடிவெடுக்கிறாங்க. இன்னும் சில பேர் மூத்த அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு 6 மாதம் போட்டோம், கொஞ்சம் நிலைமை இதாகட்டும். இப்போ இவர் வந்த 3-4 மாதம் இருக்குமா? இருக்கும், கூடயே இருக்குன்னு நினைக்கிறேன். கூட இருக்கும். செப்டம்பரில் வந்தார்ல, செப்டம்பருக்கு அப்புறம் இந்த ஆயிடுச்சு, 6 மாதம் ஆகுது. இப்போ கொண்டு வந்தா தேர்தல் டைமில் போகலாம்ல, பிரச்சனை இல்லைல்ல. செல்வாக்கம் என்னென்னா உடனே கொண்டு வரதுனால உடனே நீதிமன்றமும் கவனிக்குது இல்லை. என்ன தான் அவர்கள் அந்த கோர்ட்டில் விசாரணையில் காமிக்கலனாலும் இதை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. இதுடைய விளைவு தான் அவருக்கு அந்த வாதத்தில் வருது பாருங்கள். மறுநாளே நீங்கள் வருவீங்க, நான் எதிர்பார்க்கலையே, எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததுன்றாரு. அவர் சொல்கிறார், நாங்கள் மந்திரின்றது எதுவும் இது பண்ணலையேன்றாரு முகுட்ரோத்தைக்கு. நான் உங்களை ஜாமீனில் விடும்போது நீங்கள் அமைச்சர் ஆகணும்னு நாங்கள் எதுவும் உங்களுக்கு சொல்லியே அப்படின்றாரு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் அடிக்கிறாரு. அப்போ இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு கொண்டு போய் உச்சத்தில் இருக்கிற ஒரு இதுக்கப்புறம் சீராய்வு மனு தான். ஜாமீன் கொடுத்தவங்க தான் ஜாமீன் மனு விசாரிப்பாங்க. அவங்களே இன்றைக்கி கொண்டு போய் காரணம் நிறுத்திட்டாங்க. செக்மேட்டு. என்ன வேணும், ராஜாவை காப்பாற்றுறியா, ராணியை பலி கொடுக்குறியா? ராஜாவை காப்பாற்றினதாங்க நான் செஸ்ஸை கண்டினியூ பண்ண முடியும். அப்போ ராணி காலி முடிஞ்சிச்சு. அப்போ அவர் விலகுனார்னா அந்த போர்ட்ஃபோலியோ யாருக்கு போகும்? அதுதான் எனக்கு தெரிஞ்சு திமுக வட்டாரங்களில் மற்றதில் பெரும்பாலும் கொங்கு மண்டலத்தில் தான் இது இருக்கணுன்ற மாதிரி தான். முத்துசாமி முடியாதுன்னு இருக்காரு. ஐயா என்னை விட்டுருங்க, போன 1.5 வருஷமே நான் ஒதுங்கி இருந்து ரொம்ப ரொம்ப வேணாங்க, எனக்கு நான் அமைதியாகவே என் காலத்தை கழிக்க விரும்புகிறேன். அப்போ வெள்ளங்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா சார்? கரூர் மாவட்டத்தை சேர்ந்த வேறு எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல? எம்எல்ஏக்கள்லாம் கிடையாது, அப்படிலாம் இனிலாம் இல்லை. வெள்ளக்கோயில் சாமிநாதனுக்கு ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ வெள்ளக்கோயில் சாமிநாதன் மின்சாரம் பழையபடி தங்கம் திணறிச்சிட்டே இருக்கட்டும்ன்றாங்க. நீங்கள் என்னமோ கேட்டிங்களே, யார் பிடிஆர் பேசின பேச்சுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சரி, அனுப்பக்கூடாதுன்னு அப்படியே விட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதனால் அங்கீகாரம் கிடைக்க போகுது. கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், ரொம்ப அழகாக கிடைக்கும். கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா, பிடிஆரை விரும்பாத சில சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளுடைய பவர் இழந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்த சக்திகள் இன்றைக்கும் சக்திகளாக தான் இருக்குது. அது பவரை இழந்தால் தான் பிடிஆர் மாதிரி ஆட்கள் மேலே வர முடியும். அவங்க மாவட்டத்தில் சொல்கிறீங்களா? அவங்க மாவட்டத்திலே சொல்கிறீங்களா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. இது பொதுவான சக்தி. அந்த பொதுவான மேலிடத்தை சொல்கிறீங்களா? மேலிடம் அது இவங்கள சொல்ல, திமுக தலைமை, திமுக அந்த குடும்பம் அவங்கள சொல்ல, அது ஒரு சக்தி. அந்த சக்தியை மீறி பிடிஆர் வந்தார்னா உண்மையிலேயே அந்த சக்திக்கு பவர் குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் குறையில. அதனால் பிடிஆருக்கு எதுவும் நடக்காது. முடிஞ்சால் பீஸை பிடிங்கி விட்ருவாங்க. அதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேர்தல் நேரம் அவர் மேலே ஒரு கரிசனம் வரனால அப்படியே விட்டுரு, அது அப்படியே பேசிட்டே போட்டோம், எல்லாம் கூப்பிட்டு சொல்லலாம், நான் பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். பொன்முடியே கிட்டத்தட்ட பதவி பிடுங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா துணை பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து விடுவிக்கும் போதே அமைச்சர் பதவியும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கோர்ட்டே தானே கேட்குது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் பொன்முடியா இருக்குன்னு நகர்த்திட்டே இருக்காங்க. அந்த மாவட்டத்துலேயும் சிவி சண்முகத்துக்கு இணையாக அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னொருத்தர் உருவாயிட்டார், லட்சுமணன். அப்போ அவங்கள வச்சு திமுக எப்பவுமே அந்த ஒர்க்கு பண்ணோம், பழையன கழிதல் புதியன புகுதல்னு. அப்போது நீங்கள் ஏற்கனவே சீனியர் ஜூனியர் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இவர் இதையே சாக்கா வச்சு உட்கார வச்சுட்டா லட்சுமணன் இவங்களை கொண்டு நகர்த்திடலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. இதுவும் திமுகவுக்குள்ள ஓடிட்டு இருக்குது.
அந்த வகையில் லக்ஷ்மணனுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏவா வேலு அண்ணே ஏன்னா என் ஆளுகிறாப்ப நான் வசந்த கார்த்திகேயன் ஏதாவது பார்த்து கொடுங்க நான், அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னொருத்தர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருத்தர் ட்ரை பண்ணுறாராம், வசதி படைத்தவர், வெளியிலிருந்து வந்தவர். பொதுவாக திமுகவில் வெளியிலேருந்து வந்தவங்க தான் வாய்ப்பு அதிகம். நீ திமுக பரம்பரை திமுக, ஆமாண்ணா எங்கள் அப்பா காலத்துலேருந்து திமுக, அது பண்ணிக்கிறேன் இது பண்ணிக்கிறேன் சிறைக்கு போய்க்கிறேன். அப்போ நீ ஓரம்போ, நீ சார் நேத்தான் வந்தேன் நான் வாங்க அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சக்தி வாய்ந்தவர்கள்லாம் யார் இருக்கா திமுகவில்? எல்லாம் அதிமுகவில் வந்தவங்க. திமுகவே ஆளும் அதிமுக அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஆனால் அவர்களை சிறப்பாக பயன்படுத்துறதுல திமுக பெரிய லெவலில் இருக்கும். சேகர் பாபுயோ, செந்தில் பாலாஜியோ, மற்ற அனிதா ராதாகிருஷ்ணன், முத்துசாமி, KKS. இன்னொரு முக்கியமான அமைச்சர் பேரும் அடிபடுதே சார். யாரு? KN நேரு அவரும் வந்து இப்போ இடி அவரை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. அதில் திமுகக்குள்ளே கொஞ்சம் பேர் சந்தோஷம், அப்பாடா ஒரு ராஜ்யத்தை ஒழிக்கிறேன்டாங்க. அதனால் அது அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அதனால் பல பேருக்கு இப்போ MRK பன்னீர்செல்வம் எடுத்துக்கங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கும் ஒரு நெருக்கடி வரும், துரைமுருகனுக்கும் வரும். அப்போ அவர்கள்லாம் நீங்கள் பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் வரலாம். அப்படி வந்ததுன்னா அது அப்படியே விடப்படலாம். இல்லை சார், இப்போ என்னென்னா இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து மொத்த போர்ட்ஃபோலியோ அமைச்சரவையும் மாற்றம் பண்ணிட்டு புதுமுகங்கள், அதாவது வந்து இருக்கிற அமைச்சர்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்களா லிஸ்ட்லாம், இப்போ பொன்முடிக்கு வந்து பதவி பறிக்கப்படலாம் அப்படிலாம் சொன்னீங்களா, அதை தாண்டி இன்னும் நிறையா அமைச்சர்கள் பேர்லாம் அடிபடுது சார். இப்போ ராணிப்பேட்டை காந்தியை சொல்கிறாங்க, கைல்வெளி செல்வராஜ் சொல்கிறாங்க, இந்த மாதிரியான அமைச்சர்கள் பதவியெல்லாம் பாவங்க. அப்புறம் நீங்கள் அந்த அம்மாவை நீங்கள் அமைச்சர்னு சொன்னால் அப்படியே அந்த அமைச்சரா அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஆள். காந்தி மேலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அது எப்படின்னு தெரியல. ஏன்னா போன தடவை அதெல்லாம் பேசினாங்க, காந்தியை மாற்ற போகிறாங்க அதுன்னு. அதனால் இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் பரபரப்பான வாரம் இருக்கும். வழக்கம் போல் தாவேக்கா அவர்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இங்கே போனாலும் தாவேக்கா வரீங்க சார். அவங்க தானே திமுக மாற்று. இன்னொரு தகவல் மட்டும் சார், அறிவாலயம் வட்டாரத்துலேருந்து இன்னொரு தகவல் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கு. அது எந்தளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு தெரியல. விரைவில் துணை பொதுச் செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்படலான்ட்டு ஒரு தகவல் வருது. அது எந்தளவுக்கு சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? அப்படி ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா துணை பொதுச் செயலாளர் பதவி ஏற்கனவே அவர் பவர்ஃபுல் இதில் தான் இருக்கார். அதில் இருந்துட்டு அவர் நகர்றது தான் கரெக்டாக இருக்கும். துணை பொதுச் செயலாளர்ன்றது ஒரு பெரிய இது கிடையாது. கொஞ்ச நாள் பொறுத்து அவர் அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்வார். முதல்வர் வேட்பாளர் ஆகலாம், முதல்வர் ஆகலாம். அதனால் அவர் இப்போதைக்கு அவருக்கான ஒரு நல்ல இடன்றது இளைஞரணி இதுதான். அதனால் துணை பொதுச் செயலாளர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த போர்ட்ஃபோலியோ மாற்றம் இருக்குல்ல, சரி துணை பொதுச் செயலாளர் தான் இப்போ போட்டாங்களா, அப்புறம் என்ன கேட்குறீங்க? இல்லை மறுபடியும் பதவிகள் மாற்றம்னா கொள்கை பரப்பு செயலாளர் வந்து வேக்கண்டாக இருக்குது. அது யாரையா போடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. கொள்கை பரப்பு செயலாளர் கூட போட்ட மாதிரி கேள்விப்பட்டேன், இல்லையா? அஃபிஷியலாக இவர் வந்து திருச்சி சிவா துணை பொதுச் செயலாளர் வந்துட்டார். திருச்சி சிவா இடத்துக்கு வேறு யாரையா போட்டு விடுவாங்க. அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அதுக்கு நான் தலைவர்களுக்கா பஞ்சம், அதெல்லாம் இருக்குது. இவர் இப்போதைக்கு இதெல்லாம் இல்லை. இவர் டைரெக்டாக அமெரிக்க மாப்பிள்ளை தான். அடுத்து ஸ்டாலினுக்கு அடுத்துன்னா இவர் தான் முதல்வர் அப்படின்றத நோக்கி நகருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த போர்ட்ஃபோலியோ பெரிய பாடி வந்து பார்ட்டியில் அதானே அமைச்சரவையில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது இதெல்லாமே நடக்கும். சீனியர் ஜூனியர் மோதல் ஆரம்பிச்சிடும். கூட்டணி கட்சிகள் அதுக்கு சீட்டு ஷேரிங்கு அந்த பிரச்சனை தனியாக ஆரம்பிக்கும். எலெக்ஷன் நெருக்கத்தில் பல தளபதிகள் வழக்குகளை சந்திச்சுட்டு அது ஒரு பிரச்சனை தனியாக. சீனியரோட வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாலே முடிஞ்சே சார். எல்லாம் MP ஆயிருக்காங்க என்ன, அப்புறம் என்ன பலரும் அடுத்த அமைச்சரவை புதுசாக புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது இப்போ பெரியசாமி இருக்காருன்னா இப்போ அடுத்த செந்தில் இருக்காரு. பெரியசாமி சொல்லிக்கிட்டே இருக்காராங்க, எனக்கு முடியல செந்தில் ஆக்குங்க, என்னால் இது பண்ண முடியலன்னு. அதை அப்படியே தள்ளிட்டு போகுது. அது அந்த மாதிரி நடக்கலாம். வேற நேரு எனக்கு வேணாம் அவரு கொடுன்னு சொல்லுவாங்க, அருண் கொடுன்னு. அருண் தான் MP இருக்காரு. அதனால அது அப்படி போகாது. வாரிசுகள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ பல இடங்களில் வாரிசுகளில் வர விடாமல் அப்படியே நிற்கிது. வரும் ஜூனியர்ஸ் ரொம்ப பேர் வருவாங்க இளைஞரணியிலேருந்து. இவர் பார்ப்பார்ல, நம்ம கட்ட தலைவர் வரும்போது நம்மளுக்கான தலைவர்கள் தளபதிகளை உருவாக்கணும். ஜோயல் அவரு இவருன்னு பலரை அது உள்ளே கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க. அப்படி தான் தன்னை கட்சியை கைக்குள்ளே வச்சுக்க முடியும். அதனால் அதை நோக்கி நகரும். அதை நோக்கி நகரும்போது சீனியர் ஜூனியர் மோதல் ஒன்று உள்ள உருவாகும். ப்ளஸ்ஸு கூட்டணி கட்சிகளுக்கான இடஒதுக்கீடு, தொகுதிகள் ஒதுக்கீடு, ப்ளஸ்ஸு இவங்களுக்கான இது அது ஒன்று இருக்கும். இந்த மாதிரி பல முள்பாதைகள் திமுகவை எதிர்நோக்கி இருக்கிறது. வழக்குகள் சம்மந்தமான பல முள்பாதைகள். ப்ளஸ்ஸு இதெல்லாம் மீறி மக்கள்கிட்ட பிரச்சாரமாக திமுக தேர்தலை சந்திக்கிறேன், நிலைநிறுத்துகிறேன், நாங்கள் கரெக்டு நிலைநிறுத்துகிறேன். ஆனால் இன்னை வரைக்கும் நாங்கள் கரெக்டு நிலைநிறுத்துகிற வேலையை பண்ணல. இவர்கள் புது அஜெண்டா உருவாக்கி கச்சத்தீவு இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. அதான் பிளான் சார். திமுக வந்து முழுக்க முழுக்க இந்த வழக்குகள் இந்த மாதிரி பக்கம் திருப்பி விட்டா இவங்க வந்து தேர்தலில் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக அதை வந்து அதிமுக அதுதான் அவங்க பண்ணுறாங்க. அதிமுகலாம் பண்ணல. அதிமுக அறிக்கை விட மாட்டேது. அதிமுக பந்துன்றீங்க. அது மேலே இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அப்போ அந்த வேலைகள் தான் நடக்கும். அதுக்கு நீங்கள் நேரடியாக பிஜேபி பண்ணுறதை தாண்டி நீதிமன்றங்கள்லேயே அந்த விஷயங்கள் தானாக நடக்குது. இப்போ ஆளுநரை முறைக்கிறது, ஆளுநருக்கு எதிராக பண்ணுறது,
நீங்கள் இப்போ அந்த துணைவேந்தர் மாநாடு எப்படி நடக்கும் பார்க்குறோன்றது, அனுப்பாமல் இருக்கிறது. இப்போ அவங்க லார்ஜ் பெஞ்சுக்கு போகிறாங்க வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். வேந்தரை நியமிக்க அதிகாரம் முதல்வருக்குன்றது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா லார்ஜர் பெஞ்சு போகும்போது அந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு நிறுத்து போயிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ வக்ஃப் போர்டு மசோதா நாங்கள் அப்படி இப்படின்னு 2 பேரும் மல்லு கட்டுறாங்க. வக்ஃப் போர்டு மசோதா வரும்பொழுது இந்தந்த இதுதான் எங்களுக்கு இடிக்குதுன்னா அதை நாங்கள் மாற்றிக்கிறோம், இப்படி பண்ணுறோன்னொன்னா ஓகே, மசோதா நிறைவேறினது கரெக்டு, இது மட்டும் சரி பண்ணிக்கன்றுவாங்க. அப்போ அதில் வந்து உங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி நேரம், காலம், சட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி கிடைக்குது, தடை விதிச்சிட்டாங்கன்றாங்க. வக்ஃப் போர்டுக்கு எங்கே தடை விதிச்சாங்க? 2 விஷயம் நான் இன்டிம் ஸ்டே கொடுப்பேன், ஐயா கொடுக்காதீங்க, நாங்களே நிறுத்தி வைக்கிறோம், ரைட் 5ஆம் தேதி வாங்கன்ட்டாங்க. இங்கே எங்கே தடை? 5 பேர் நாங்கள் வாதாடணும்னு தாவேகா, திமுக எல்லாம் 5 பேரில் இவங்க 2 பேருமே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இவங்க அதெல்லாம் இல்லை. இங்கே பெருசாக அதாவது தான் சொல்லுவாங்க, உண்மை வெளியில் வரதுக்குள்ளே போய் உலகத்தை சுற்றிட்டு வந்துடுவாங்க. இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நாளாக நாளாக இந்த பொய் வந்து ஒன்றும் இல்லைன்றது ஆகிடும். கண்டிப்பாக 2026 தேர்தல் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலான பாதை, தேர்தல். முள் பாதை நடக்கும். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பேருக்கு முள் பாதை இருக்குது. இப்போ எல்லாம் நினச்சினுக்கிறாங்க, இறங்கி ஓடும்போது தான் தெரியும், அந்த தீ மிதிக்கும் போது பாலில் கால் வைக்காமல் ஒன்றா கதி அந்த மாதிரி ஆகும். பார்த்துக்குவோம். அதை நம்ம இப்போவே சொல்கிறோம், சொன்னால் கோவப்படுறாங்க. அனுபவம் தானே வாத்தியார். ஆனால் அனுபவம் என்பது வழுக்கை விழுந்த பிறகு கிடைக்கும் சீப்புன்னு ஒரு பழமொழி இருக்குது. வழுக்கை விழுந்த பிறகு சீப்பு கிடச்சின்னா யூஸு வேணா பின்னாடிக்கிற முடியை கொஞ்சம் இப்படி வாரிக்கலாம், அவ்வளோதானே. அப்போது நம்ம அனுபவன்றது வேறு. அதை 2026 ரொம்ப பேர் கற்றுக் கொடுக்கும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க நேரத்திற்கு நன்றி சார். Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at VCare. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. 2D Entertainment மற்றும் Stone Bench தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல்.